மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமணன் நின்மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். அன்பார்ந்த ஆன்மநேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்கள். கடவுளை தேடி என்ற பதிவில் 4வது பொழிவு இன்றைய தினம். கடவுள் மாறாதவர், ஒரே மாதிரி இருக்கக்கூடியது தான் கடவுள் சிந்தனையெல்லாம். அது மாறுபட்டெல்லாம் இருக்காது. வேறு வேறு வழியில் கருத்துக்களை சொல்வார்கள். ஆனால் மாறாதது கடவுள் ஒருவர் தான், மாறுவதே இல்லை. அன்று போல் இன்றும் என்றும் இருப்பவர் கடவுள். அவர் அழியாதவர், கடவுள் அழியாதவர். அடுத்தது தேடுவோர்க்கு தானாக விளங்குபவர். கடவுளை எவன் தேடுகிறானோ அவன் கண்டடைவான். இது கடவுளுடைய இயற்கை. கடவுளுக்குரிய இலக்கணம் இதுதான். கடவுள் மாறாதவர், அழியாதவர், தேடுவோர்க்கு தானாக விளங்குபவர். நீ கடவுளை தேடினால் அவரும் உன்னை தேடி வருவார். கடவுளின் அருளை பெற நீங்கள் பூஜை வேண்டாம், தோத்திரம் வேண்டாம். எல்லோரிடமும் விரோதிப்பவர்களிடம் அன்போடு இருங்கள். அது ஒன்றே போதும். அது உங்களை கடவுளிடம் சேர்க்கும். ஏனென்றால் கடவுள் அன்பானவர், சமத்துவவாதி, தராசு நுனி போல் நடுநிலையோடு இருப்பவர் கடவுள். அவர் ஒரு பக்கம் சாய்ந்து எடுப்பது அவருக்கு தெரியாது. கடவுள் உண்மையாக இருக்கின்றவர். கடவுளுக்கு உண்மையில் உருவம் இல்லை. ஆனால் எந்த உருவில் நாம் வழிபட்டாலும் உண்மையாக இறைவனை தேடுபவர்களுக்கு தன்னை அந்த உருவத்திலேயே இறைவன் வெளிப்படுத்துகின்றார். உருவத்தில் தொடங்கி அருவத்தில் கடவுளை உணர்வதுதான் மேலான பரமநிலை. இந்த தத்துவங்களையெல்லாம் புரிஞ்சுண்டு அப்படியே வாழ்கின்ற பொழுது அது ஒரு மேலான வாழ்க்கையை உங்களுக்கு காட்டும். கடவுளுக்கு எல்லா உருவமும் கடவுளுடைய உருவம்தான். அதனால தான் அதே நேரத்தில் அவருக்கு உருவம் இல்லை. நீ இந்த உருவத்தில் ஆசைப்படுறியா, தன்னை அந்த உருவத்திலேயே அவர் தன்னை வெளிப்படுத்துகின்றார். இது ஒரு ஆச்சரியமான கடவுளுடைய தன்மை. அடுத்தபடியாக நம்ம ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு தெய்வ குத்தங்கிறோம். தெய்வ குத்தத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. தெய்வத்துக்கெல்லாம் வேறு வேலை இல்லையா? தெய்வ குற்றம் என்பதெல்லாம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். தெய்வம் யாரிடமும் கோபம் கொள்வதில்லை. இவன் மேலே கோவிச்சுன்னா அப்படிங்கிறதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமான சிந்தனை. அதை தாண்டி வெளியில் வரும். உன்னுடைய கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் உன் மனம்தான். மனம் செயலை விளைவிக்கிறது. செயல் மீண்டும் மீண்டும் பிறப்பை கொடுக்கின்றது. இதுதான் நமது பிரச்சனை. நம்ம பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணம் மனம்தான். இந்த மனத்தை ஒழுங்காக வச்சுன்னா ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. புண்ணிய பாவங்கள் என்பவை செயலும் விளைவும் தான். உன்னுடைய செயலும் விளைவும் தான் புண்ணியம் பாவம் என்று பெயரிடப்படுகிறது. இறைவன் இருக்கிறார் என்ற பயத்தோடு மனச்சாட்சியோடு செயல்களை ஆற்றும்போது எதற்கும் பயப்பட வேண்டாம். ஜபம், பூஜை, பரிகாரம், தீர்த்த யாத்திரை எல்லாமே 2ஆம் தரம்தான். பேராசை, மோகம், முறையற்ற காமம் முதலியவற்றின் தூண்டுதலால் ஆசை வயப்பட்டு மதியிழந்து செய்யும் செயல்கள் துன்பத்தை விளைவித்தே தேரும். இறக்கும் வரை தனது செயல்களை ஆராய்ந்து திருத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நல்லதை செய்பவன் கெடுதலை அடைய மாட்டான். மேலும் கடவுளை வேதம் சொல்லுகிறது. அவர் என்றும் இருப்பவர், பேரறிவாளன், ஆனந்தமானவன் என்று குறிப்பிடுகிறது. நாமும் இறை அறிவை பெருக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். ஒழுங்காகத்தான் இறைவன் நடத்துகிறான் என்ற நம்பிக்கை வேண்டும். இறை அறிவுதான் நமக்கு ஆறுதலை, ஆனந்தத்தை, அமைதியை கொடுக்கும். இறை பேராற்றலை நம்பி நல்லதையே எண்ணி
நல்லதையே செய்து வாழும்போது அந்த பேராற்றலே நம்மை வழிநடத்தும். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.